வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரைஸ் பர்ஃபி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். இப்போ இந்த ரைஸ் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்து இதில் 2 கப் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் இந்த பர்ஃபி செய்ய யூஸ் பண்ணலாம். நல்ல தரமான அரிசி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்ததாக இந்த அரிசியை நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம். அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் உடனே கழுவி எடுக்கணும். அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த அரிசியை நம்ம வடிகட்டி எடுக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இப்படி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ரை பேன் எடுத்து இந்த அரிசியை நம்ம இந்த ஃப்ரை பேனில் சேர்க்கலாம். இனி இந்த அரிசியை நம்ம நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். எது வரைக்கும்னா நல்ல பொரி போல் பொரிஞ்சு வாரது வரைக்கும் வறுக்க போகிறோம். இப்போ இந்த அரிசியோட கலர்லாம் மாறி நல்ல பொரி போல் பொரிஞ்சு வந்தாச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்செடுக்க போகிறோம். இனி இந்த அரிசி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் இந்த அரிசியை மொத்தமாக போட்டு பொடிக்காமல் 2 தடவையாக போட்டு பொடிச்செடுக்கலாம். ரொம்ப நேரம் மிக்சியை ஓட விட்டு இடியப்ப மாவு மாதிரியெல்லாம் பொடிச்செடுக்க வேண்டிய தேவையில்லை. புட்டு மாவு பதத்தில் பொடிச்செடுத்தா போதும். லைட்டாக நரநரன்னு இருக்கிறது மாதிரி பொடிச்செடுத்தா போதும். இந்த மாதிரி இருக்கணும். இனி இந்த மாவு ஒரு பவுலில் சேர்த்துட்டு அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய அரிசியை இதே போல் பொடிச்செடுக்க வேண்டியது தான். எல்லா அரிசியும் மொத்தமாக கொட்டி மிக்சியோட பெரிய ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோன்னா பாதி அரிசி நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கும். மீதி அரிசி அரையாமல் அப்படி எப்படி இருக்கும். அதனால தான் மிக்சியோட சின்ன ஜார் யூஸ் பண்ணி இப்படி 2 தடவை நம்ம அரைச்சிட்டு இருக்கோம். இப்படி அரைக்கும்போது எல்லா அரிசியும் நமக்கு ஒரே மாதிரி அரைஞ்சு கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான். இப்போ வறுத்த இந்த அரிசியை 2 தடவை நம்ம அரைச்செடுத்தாச்சு. அரைச்செடுத்த இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. நம்ம அரைச்செடுத்த இந்த மாவு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நைஸாக இடியப்ப மாவு மாதிரியும் அரைக்காமல் அதே சமயம் ரவா மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இனி இந்த மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றலாம். ஒரு 4-5 ஸ்பூன் போல் எடுத்து வச்சா போதும். இது எதுக்குன்னா நம்ம பர்ஃபி ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா ட்ரேயில் இந்த மாவை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பர்ஃபியை செட் பண்ணணும். அதுக்கு வேண்டி தான். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வறுத்தெடுத்து பொடிச்சு தனியாக மாற்றி வச்சாச்சு. அடுத்ததை நம்ம பண்ண போகிறது வெள்ளைப்பாகு தான். இந்த வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு துருவின வெல்லம் தேவைப்படும். 2 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை நம்ம கத்தியால் சுரண்டி எடுத்து இப்படி கப்பில் அளந்தோன்னா இந்த அளவு கரெக்டாக நமக்கு இருக்கும். இப்போ 2 கப் துருவின வெல்லத்தை இந்த ஃப்ரை பேனில் நம்ம சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். தண்ணியும் சேர்த்து நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு உருக்கி எடுக்கலாம். இந்த வெல்லம் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து தான் நம்ம இந்த பர்ஃபி ரெடி பண்ண போகிறோம். இனி இதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம உருக்கி எடுக்கலாம். இதுக்கு நமக்கு பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா உருகி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த வெல்லத்தை வடிகட்டி எடுக்கலாம். நான் இப்போ ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுனால சூடாக இருக்கும்போதே வடிகட்டி எடுக்க போகிறேன். ஒருவேளை பிளாஸ்டிக் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஆற விட்டு வடிகட்டி எடுத்தால் போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வடிகட்டி எடுத்துட்டு நம்ம இந்த பர்ஃபி ரெடி பண்ணினோன்னா கல் மண் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான். உருக்கின இந்த வெள்ளைப்பாக கொஞ்சம் கூட இந்த ஃப்ரை பேனில் இல்லாத அளவுக்கு ஸ்பூனால் இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். இப்படி ஸ்பூனால் எடுத்து விடும்போது இந்த ஃப்ரை பேனில் கொஞ்சம் கூட மண் கல் எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம திரும்பவும் இந்த வெள்ளைப்பாக அதே ஃப்ரை பேனில் சேர்த்து தான் இந்த பர்ஃபி ரெடி பண்ண போகிறோம். ஒரே பாத்திரத்தை யூஸ் பண்ணி சமைக்கும்போது நமக்கும் வேலை மிச்சமாகும். அதுக்கு வேண்டி தான். இப்போ உருக்கி வடிகட்டி எடுத்த இந்த வெள்ளைப்பாக திரும்பவும் நம்ம ஃப்ரை பேனில் சேர்த்தாச்சு. இனி இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்க்கலாம்.
இந்த சுக்குத்தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு மணம் கிடைக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் ரெண்டுமே நம்ம சேர்த்துருக்கோம். ரெண்டுமே சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்தா கூட போதுமானதாக இருக்கும். இனி அடுத்ததாக இது கூட தேங்காய் துருவல் சேர்க்கலாம். இந்த 2 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் எடுத்தோம். அதே போல் 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்தா போதும். இது கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த வெள்ளைப்பாகு கொஞ்சம் இளக ஆரம்பிக்கும். தேங்காயில் இருந்த தண்ணி விட்டு இந்த வெள்ளைப்பாகு பார்க்கும்போது லூஸாக இருக்கும். இந்த வெள்ளைப்பாகும் தேங்காயும் நல்ல தண்ணி வற்றி ஒன்றா சேர்ந்து செட் ஆகும் வரை நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். அது வரைக்கும் மிதமான தீயில வச்சு இது ஒரு பக்கம் தண்ணி வற்றட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பர்ஃபி ரெடி பண்ணக்கூடிய ட்ரேயில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தூவி விடலாம். இப்படி மாவு தூவி விட்டதுக்கப்புறமா நம்ம பர்ஃபியை இதில் கொட்டும்போது பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்காமல் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எடுத்து வச்சுருந்த மாவில் பாதி மாவை நம்ம ட்ரேயில் தூவி வச்சு மிச்சம் இருக்கக்கூடிய மாவை பர்ஃபி மேலே தூவுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் தேங்காயும் வெள்ளைப்பாகமாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக தொடங்கியாச்சு. இந்த அளவுக்கு திக்கானது, அதாவது நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது இந்த வெள்ளைப்பாகு நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்த இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த டைமில் நம்ம தீயை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணினா போதும். இந்த எல்லா அரிசி மாவும் வெள்ளைப்பாகில் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம அரிசி மாவு சேர்த்ததுமே எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ட்ரை ஆனது மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், இப்படி தான் இருக்கும். வெள்ளைப்பாகு லூஸாக இருக்காது. இந்த மாதிரி தேங்காய், வெள்ளைப்பாகு, அரிசி மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதே போல் இருக்கும். இனி கடைசி இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த பர்ஃபி நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கடைசியாக நெய்யும் சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே எடுத்து நம்ம மாவு தூவி வச்சுருந்த இந்த ட்ரேயில் கொட்டலாம். ஸ்டவ்வில் இருந்து இறக்கின உடனேயே இந்த மாதிரி ட்ரேயில் கொட்டணும், ஆற விடக்கூடாது. நல்ல சூடாக இருக்கும்போதே இப்படி ஒரு கரண்டியால் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பர்ஃபியை நல்லா ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணி எடுக்கணும். ஸ்பூனால் இதே போல் நல்லா பரப்பி விட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பவுல் எடுத்து இந்த பவுலோட பேக் சைடில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். சூடாக இருக்கும்போது நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா இந்த பர்ஃபி அப்படியே செட் ஆகிடும். அதுக்கு வேண்டிதான். இதே போல் நெய் தடவி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் தூவி விட்டுட்டு ஒரு கத்தியால் நமக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்தால் போதும். இனி சூடாக இருக்கும்போதே நமக்கு விருப்பமான சைஸில் அப்படியே கட் பண்ணி வைக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம கட் பண்ணக்கூடிய எல்லா பீஸும் ஒரே மாதிரியாக ஒரே சைஸில் இருக்கணும்னா ஒரு ஸ்கேலால் அளவெடுத்து கட் பண்ணினீங்கன்னா கரெக்டாக வரும். அப்படி இல்லாமல் நம்ம தானே சாப்பிட போகிறோம், எப்படி இருந்தால் என்ன நினச்சிங்கன்னா நான் கட் பண்ணுறது மாதிரி கட் பண்ணினா போதும். ஷேப் எப்படி இருந்தால் என்ன, நமக்கு டேஸ்ட்டு தானே முக்கியம். கொஞ்சம் கோணல் மணலாக எப்படி இல்லாமல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை ஒன்றொன்றா எடுத்து வேற ஒரு பிளேட்டில் அடுக்கி வைக்கலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சூப்பரான ஒரு ரைஸ் பர்ஃபி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை ட்ரை பண்ணி பார்க்காதவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருள் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இது. இப்போ ஆறின பிறகு இது எந்த அளவுக்கு செட் ஆகியிருக்குன்னு பார்ப்போம். எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கையில் எடுத்தால் உடஞ்செல்லாம் போகாது, நம்ம உடைச்சாதான் உடையும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக கல் மாதிரியெல்லாம் இருக்காது, நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் பண்ணினேன் இந்த ரைஸ் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.